ஹே ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன், தக்காளி, கேப்சிகம் அண்ட் காளான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுட்டு அதில் வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்குன்னு வதக்கிக்கிறேன். அதில் தக்காளியும் போட்டு நல்லா வதங்கின பின்னாடி அதில் கேப்சிகம் அண்ட் பார்த்தீங்கன்னா காளானையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இதில் சால்ட்டு போட்டோன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ சால்ட்டும் ஃபஸ்ட்டே போட்டுக்கிறேன். அப்புறம் நல்ல மிளகு பொடியும் போட்டுக்கிறேன். இது நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அதில் இருந்தே தண்ணி ஊற ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலே அது குக் ஆகட்டும், மூடி போட்டு குக் பண்ண வச்சிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதில் கறி மசால் பொடி ஆட் பண்ணியிருப்பேன். கறி மசால் பொடி ஆட் பண்ணி நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆன பின்னாடி அதை எடுத்து வச்சுக்கலாம், தனியாக வச்சுக்கலாம். நான் தோசை பேட்டர் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நார்மல் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கோதுமை மாவை தோசை ஊற்றிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா ஸ்டஃபிங், அதையும் மேலே நல்லா போட்டு தடவிக்கிறேன். அது மூடி போட்டு குக் பண்ணோன்னா நல்லா சூப்பராக குக் ஆகிடும். இது செம்ம ஹெல்த்தியான மார்னிங்க்கு செம்ம ஃபில்டான பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹோப் யூ ஆல் லைக் இட். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.